ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் தேர் திருவிழா வாங்க பார்க்கலாம். தேர் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் வந்துட்டு பார்த்தோம்னாங்க விநாயகருக்கெல்லாம் வந்துட்டு மலையில் பூஜை போட்டு அதுக்கப்புறமேட்டு சாமியெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா கீழே கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த விஷுவல்ஸ் அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தெய்வம் கோயிலை விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. பாதி மேலே இறங்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னாங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்டில் வந்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த இடம் தான் இது. இப்போ இவங்க வந்துட்டு ரொம்ப நேரமாக வச்சுக்கிட்டாங்க, கலப்புக்காக எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து நேராக கீழே இறங்கி கோயிலுக்கு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய மண்டபத்தில் வந்து சாமியை வந்துட்டு இறக்கி வைப்பாங்க. தேர் உடம்புளிச்சு இழுக்கிற நாள் வந்துட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி தானே. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம்னா கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு 7 மணி தான் ஆகுது. இன்னும் யாரும் கூட்டம் எதுவும் பெருசாக வரல. ஒரு இதே தேர் இழுக்கிற ஒரு 9-10 மணிங்கிறப்ப ஃபுல் கூட்டம் வந்துடுவாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னாங்க சாமியோட ஃபோட்டோ வந்துட்டு தேரில் வந்துட்டு மேலே அந்த படத்தா மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்துட்டு இந்த சாமியோட ஃபோட்டோ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கட்டி வச்சுருப்பாங்க. தேரோட முதல் நகர்வு இதை பார்க்கும்போது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் தேர் வடமுடிச்சு இழுத்து இந்த மாதிரி முதல் நகர்வை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் என் லைஃப் டைமில் முதல் தடவை இப்போ தான் வந்துட்டு தேரோட முதல் நகர்வை நான் பார்க்குறேன். தேர் நகரும்போது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதோ அதே மாதிரி தேருக்கு நகரும்போது அதுக்கு அடியில் வேலை பார்க்குறது அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு மக்களோட ஆரவாரத்துக்கும் கீழே வேலை பார்க்குறதுக்கும் எவ்வளோ இதாக இருக்கும் நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய 4வது தேர். இந்த தேரோட சக்கரங்கள் நகரும்போது எவ்வளோ சேஃபாக வேலை பார்க்கணுமோ அவ்வளோ சேஃபாக இவங்க வேலை பார்க்குறாங்க. அப்படியே சாமிக்கிட்ட பட்டையை போட்டு சாமிக்கு பிரச்சனையை போட்டுட்டு நம்ம ஒரு குத்தாட்டம் போட வந்துட்டோம். குத்துனா குத்து செம்ம குத்தணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாருங்கள். ஆட்டத்தை விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பினா தேர் வந்துட்டு பாதி தூரம் கடந்து வந்துருச்சுங்க. இப்போ பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தோம்னா வாத்தியங்கள்லாம் போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வாத்தியங்கள் முழங்கும்போது அப்படியே பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா ருத்ராஜ மாலையோடு வந்துட்டு சாமி ஒருத்தர் இருந்த அப்படி நீங்கள் பாருங்கள், இவ்வளோ ருத்ராஜையை வச்சு ருத்ராஜையிலேயே சிவனை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. நீங்கள் திருவண்ணாமலை பக்கம் போயிருந்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலைலாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ கூட்டத்துலேயும் எங்களுக்கு தேர் வடமுடிச்சு இழுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க. கிடச்ச சான்ஸை ஏண்டா விடுவோம்னு சொல்லிட்டு நாங்களும் தேரோட வரத்தை பிடிச்சி இழுன்னு இழுத்து தள்ளிட்டோங்க. அது பேர் ட்ரோன். என்ன எடுத்து என்ன பண்ண போற நீ?
அம்மா நானும் அப்படியே பேசிட்டு டான்ஸ் பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோங்க. அம்மா வந்துட்டு ரொம்ப நேரமாக டான்ஸ் பார்க்க போகணும்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி வாப்பா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். ஒரு குரூப்பு முன்னாடியும் ஒரு குரூப் வந்துட்டு பின்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே கொஞ்சம் தூரமாக இருப்பான், அதனால் பசங்களை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. நான் போக அந்த விஷுவல்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த கோலம் போட்டிருக்கிற இடத்துல தான் வந்துட்டு பார்த்தோம்னா தேர் வந்து நிறுத்துவாங்க. சின்ன கோலம் வந்துட்டு தேருக்கு முன்னாடியும் பெரிய கோலத்தினால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர் வந்து நிற்கும். இவ்வளோ பெரிய கோலம், ஒரு பெரிய கோலம் போட்டது கூட நான் பார்த்ததில்ல. ஆனால் கோலம் சூப்பராக போட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கோலம் வந்துட்டு எங்கேயாவது போட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா எங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வந்துட்டுங்க தேர் பக்கமாக வந்துருச்சுப்பா, நான் கூட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தேர் இழுக்கிறத காட்டுப்பான்னு சொல்லி செம்ம டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி கூட்டத்துக்குள்ளே நெருக்கி போகலான்னு பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போகவே முடியலங்க. அப்புறம் பாப்பா வந்துட்டு என்னையை கேமராவில் காட்டு, நான் ஹாய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டா. சரி பாப்பா நீ பாரு ஹை காட்டு அப்படின்னா, நான் தெரியவே இல்லை, என்ன கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாங்க. இல்லப்பா இங்கப்பா அப்புறமேட்டு ஓரளவு சமாதானம் பண்ணிட்டு முன்னாடி பாரு பாப்பா அப்படின்னு சொல்லும்போது பாப்பா வந்துட்டு அங்கே டான்ஸ் ஆடுறாங்க, அங்கே என்ன கூட்டிகிட்டு போய் டான்ஸ் காட்டுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒய்ஃபும் வந்துட்டு திருநீர் வைக்கணும், சாமி வந்து திருநீர் வைக்கிறாங்க, எனக்கு திருநீர் வச்சு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போய் திருநீர் வச்சு விட்டுட்டு அப்புறமேட்டு பக்கத்துலேயே வந்துட்டு டான்ஸ் ஆடினாங்க. பாப்பா கண்டிப்பாக நான் இப்போ நீ கூட்டிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கரகம் வச்சு இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அம்மா வந்துட்டு டான்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது செம்மையாக டயர்ட் ஆகிட்டாங்க. நேற்றுலாம் மழை பெஞ்சுது, இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கவும் அவளால் வந்துட்டு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. பிரிஸ்காக இருந்தது அப்படியே கொஞ்சம் அன்ஆக்டிவ் ஆகிட்டா. அப்புறம் ஓரளவு சமாதானப்படுத்திகிட்டே இருக்கும்போது தேர் வந்துட்டு பக்கமாக நெருங்கி வந்துருச்சுங்க. தேர் நிறுத்துகிற இடத்துக்கே தேர் வந்துருச்சு. இந்த விஷுவலோட எண்டில் வந்துட்டு பார்த்தோம்னாங்க சாமிக்கு தேரில் ஆரத்தி காட்டுற விஷுவல் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம பார்க்கு போகிறது, அப்புறமேட்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். जल प्रवाह पावितस्तरे कलेवलम्ब्य लम्बिताम्बुजङ्गतुं कपालिका नमट्टमट्टमन्निनादमट्टमर्वयुच्चकार चण्डताण्डवं तनोतु न शिव जटाकटाः सम्भ्रमक्तमन्मलिन्दगच्छति तिरोलवीचि वल्लरी विराजमानमोद्धरी இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.